வணக்கம் நண்பர்களே, சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஸ்கூல் லஞ்ச் ரெசிபி தாங்க. நைட்டு டிலே ஸ்டார்ட்டில் பொட்டேட்டோஸை வச்சுட்டு தூங்கிடுங்க. காலைல எழுந்திங்கன்னா ஒரு சாஃப்டான குக்டு பொட்டேட்டோ ரெடியாக இருக்கும். அதை வச்சு ஒரு யம்மியான பொட்டேட்டோ கேக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அது கூடவே போனஸாக ஒரு சிம்பிளான கார்லிக் பட்டர் பாஸ்தா ரெசிபியும் இதில் இருக்குது. வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஸ்டீம் ஆப்ஷன் தான் போட போகிறேன். டைம் ஒரு 25 மினிட்ஸ் வைப்போம். டிலே ஸ்டார்ட் 4 hours. க்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம குயிக் ரிலீஸ் கொடுத்துடலாம். பார்ப்போம் வெந்திருக்கா அப்படின்ட்டு. பக்கா இப்போ அதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாக இருக்குது, ஆறட்டும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்பெகதி வேக வைக்கலாம். நான் வாட்டர் இப்போ தான் பாயில் பண்ணேன் கிட்டலில். இதில் அப்படியே நம்ம ஸ்பெகதியை போட்டு வேக விடலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அதில் சால்ட்டு, பெப்பர், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், crushed peppers, parsley, rosemary, dillweed, grated parmesan cheese. அதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் கொஞ்சம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கேக் மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சிடலாம். இது இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிடலாம். கீழே நல்லா குக் ஆகிடுச்சு. மேல் போர்ஷன் இப்போ தான் தண்ணிக்குள்ளே விழுந்தது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அது என்ன குக் ஆகலை பாரு. இதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் ஆலிவ் ஆயில் சேர்க்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி எனக்கு தேவையானதை மட்டும் இப்போ நான் எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ யூஸ் பண்ணல. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை அப்படியே வைங்க. பேனில் சைடில் வெஜ்ஜீஸையும் வச்சிடலாம். டைம் சேவ் ஆகும்ல. குக்கும்பர் இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். சாலட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு சவுத் வெஸ்ட் மட்டும் போட்டு அந்த மாதிரி ஒரு சாலட் பண்ண போகிறேன். ஸோ நான் சிப்போட்லே சவுத் வெஸ்ட் பிரான்ச் போடுறேன் ஃபார் ட்ரெஸ்ஸிங். சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பரும். இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். சூப்பர் சாலட் இது ட்ரெஸ்ஸிங்கோட ரெடி. நான் சாலட் எடுத்து வச்சிட்டேன். இது கொஞ்சம் உடையாமல் திருப்பணும், அதுதான் ட்ரிக்கு. இந்த வெஜ்ஜீஸ்க்கு தேவையான சால்ட் போடலாம். பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட தண்ணி நான் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன். கேக் 2 சைடுமே நல்லா இதாகிடுச்சு. ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம் பேன்லேருந்து. உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பாகவும் இருக்கும். பர்ஃபெக்ட், ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொட்டேட்டோ கேக்ஸ் பண்ண அதே பேனை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் நம்ம லோ ஹீட்டில் வச்சு தாங்க மெல்ட் பண்ணணும். அது கூட நம்ம மின்ஸ்ட் கார்லிக் போடலாம். இப்போ இதில் நம்ம சால்ட் சேர்த்து தண்ணி சால்ட்டட் வாட்டராக மாற்றணும். இப்போ இந்த சாஸில் அப்படின்னா பாஸ்தாவை போட்டுடலாம். ஸோ அந்த சால்ட்டு போட்டது நல்லா உள்ளே இறங்கிடும். பட்டர் ஃப்ளேவர், இந்த கார்லிக் ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். எப்போவுமே நான் லோவில் வச்சு தான் பண்ணுறேன்.
இல்லைன்னா உங்களுக்கு அந்த கார்லிக் போட்ட உடனே ஒரு மாதிரி பேர்ன் ஆகிடும். நம்மளுக்கு அப்படி ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சமாக நான் பார்ஸ்லி மட்டும் ஆட் பண்ணுறேன். லைட்டாக டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்படி பனைச்சிடலாம். இப்போது ஷ்ரெட்டட் பார்மேசான் சீஸ் மேலே போட்டுருங்க. இந்த மாதிரி ஃப்ரூட் பிக் வச்சு நான் வந்து கிரேப்ஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறேன்.